ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஷலோம். 101 சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியத்தை சொல்லும் பொழுது, தாவீது ராஜாவாக அரியணை ஏறி இருக்கிற அந்த துவக்க காலம், பிகினிங் டைம், அந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். எழுதும் பொழுது அவருடைய கமிட்மெண்ட், அதாவது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் வாழ்வேன் என்று சொல்லுகிற ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு நிலையை சங்கீதமாக இவர் பாடலாக இவர் பாடியிருக்கிறார். அதாவது நியாயமாய் நீதியாய் நேர்மையாய் ஆட்சி செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லுவதாக இந்த சங்கீதம் விவரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சங்கீதத்தினுடைய காரியங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அவர் சொல்லுகிற விஷயத்தை பாருங்கள். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவையும் மெய் கீர்த்தனம் பண்ணுவேன், நான் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். நான் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளுவேன், என்னுடைய ஆட்சியிலே நான் அரியணை ஏறி அமர்ந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு இந்த ஆட்சி பீடத்தை கொடுத்திருக்கிறார், ஆகினாலே என்னிடத்தில் இரக்கம் இருக்கும், நியாயம் இருக்கும், நான் கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். விவேகம், ஞானம், உத்தமம். என்னுடைய வீட்டிலும் நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். அடுத்து சொல்றார் பாருங்க, தீமையான காரியத்தை என் கண் முன் எப்பொழுதுமே நான் வைக்க மாட்டேன். அடுத்தது இவருடைய ஆட்சியில் இவர் சொல்லுகிறார், வழி விலகுகிறவருடைய செய்கையை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. அப்படி என்று சொன்னால் அவர்களை நான் தண்டிப்பேன் என்கிற ஒரு தீர்க்கமான காரியத்தையும் இவர் முன்வைக்கிறார். இப்போ இந்த சங்கீதத்தை இவர் எழுதி பாடும் பொழுது மக்கள் என்ன புரிந்து கொள்ளுவார்கள்? இவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற மக்கள், ஓ, கர்த்தர் கொடுத்த நம்முடைய தேசத்தை ஆளக்கூடிய தாவீது ராஜா, தாவீது அரசன், கிங் டேவிட் எப்படியெல்லாம் இருக்க போகிறார் என்கிற செய்தியை பாடலாகவே நமக்கு சொல்லிவிட்டார் என்று சொல்லி மக்கள் மகிழ்ச்சியில சந்தோஷத்தில் திளைத்திருப்பார்கள். மாறுபாடான இருதயம் இல்லை, என்னை விட்டு அகலட்டும் வேண்டும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வேண்டாம். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகலட்டும், அகல வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பம் இவருக்கு இருந்தபடியினால்தான் கர்த்தர் இவரை பார்த்து சொன்னார், இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன். Who was David? A man after God's own heart என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். எப்படி இவர் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக மாறினார்? அதற்கு காரணம், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் என்கிற விருப்பம் அவருக்கு இருந்தது. அவருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாய், உண்மையாய், செம்மையாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவருடைய ஆட்சியிலே இவர் என்ன செய்வார் என்று சொல்லி அடுத்தது சொல்லுகிறார். 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டுமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். யாரை நான் எப்படி ட்ரீட் பண்ணுவேன்னு சொல்றாரு பாருங்க. ரகசியமாய் அவதூறு பண்ணினவரை சங்கரிப்பேன். யாரை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன்? என்னுடைய தேசத்தில், என்னுடைய ஆட்சியின் கீழ் மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன், விடமாட்டேன் அவனை நான். அவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய தேசத்தில் இருக்க முடியாது என்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறார். இப்ப நீ யோசித்து பாருங்க, இந்த பாடலை கேட்கிறவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவார்கள் என்று சொல்லி. தேசத்தில் உண்மையானவர்கள், இஸ்ரவேல் தேசத்தில் நான் ஆட்சி செய்யும் என்னுடைய தேசத்தில் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தேசத்தில், என்னுடைய ஆட்சியின் கீழ் உண்மையானவர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் என்னோடு வாசம் பண்ணட்டும், என்னோடு கூட என்னுடைய தேசத்தில் அவர்கள் வாசம் பண்ணட்டும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். அதனுடைய பொருள் என்னன்னா, அவரை ஆராதிப்பான் என்பது பொருள் அல்ல. அவருடைய அரண்மனையிலே வேலை செய்யக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் உத்தமமாய் இருக்கிறவர்கள் மட்டும்தான் அவருடைய அரண்மனையிலே இருக்க முடியும் என்பதை இங்கே அவர் தெளிவாக சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அடுத்தது அவர் சொல்லுகிறார் பாருங்கள், கபடு செய்கிறவன் என் வீட்டிற்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. இந்த ஒரு சங்கீதம் போதுங்க,
அவருடைய ஆட்சி பீடத்தில் அவர் ஆட்சியில் ஏறி அமரும் பொழுது நான் எப்படி இருப்பேன், என்னுடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டும், மாறுபாடுள்ள இருதயம், பொய் சொல்லுகிறவன், வஞ்சகன், கபடு செய்கிறவன், ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவன், இவர்களை எல்லாம் நான் எப்படி ட்ரீட் பண்ணுவேன், அவர்களை எப்படி நடத்துவேன் என்கிற விஷயத்தை அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். கடைசியாக அவர் சொல்லி முடிக்கிறதை கவனியுங்கள். அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில், எருஷலாயிம் என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய சமாதானத்தின் நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். ஏன்னா அந்த நாளை விட்டுட்டோம்னா அவன் ஏதாவது கிரியை செய்திருவான், ஆகியனால நாள் துவங்குவதற்கு முன்பாகவே அவனை சங்கரித்து விடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்த வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நிலைப்படுத்தி தேவனுக்குள்ளாக வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை அந்த உறுதிப்பாடை நாம் எடுக்க வேண்டும். நம்முடைய கமிட்மெண்ட். பொய்யனோடு சேர மாட்டேன், அக்கிரமம் செய்கிறவன் என்னோடு இருப்பதில்லை, நீதியாய் நடக்கிறவர்களோடு மட்டும்தான் நான் சேர்ந்து கொள்ளுவேன், மற்றவர்களை நான் வெறுத்து விடுவேன், என்ன விலை கொடுப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். எதற்காக? உண்மையானவர்களோடு மட்டும் இருப்பதற்காக, நானும் உண்மையாய் இருப்பதற்காக. உண்மையாய் இருப்பதற்கு கிரயம் செலுத்த வேண்டியிருக்கும். அதுவும் அந்த கிரயம் மிக அதிகமான ஒரு கிரயமாயிருக்கும். இவர் கிரயம் செலுத்துவதற்கு ஆயத்தமாகி விட்டாரா கர்த்தருடைய வாழ்க்கை வாழ்வதற்கு? ஆம், கர்த்தருடைய வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்களும் நானும் கிரயம் செலுத்துவதற்கு ஆயத்தமாகி இருக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எதையெல்லாம் நான் கர்த்தருக்காக நின்று நிலைத்து வைராக்கியமாய் இருப்பேன் என்கிற காரியத்தை நீங்கள் இன்றைக்கு சங்கீதக்காரன் ஒரு பட்டியல் கொடுக்கிறாரே தாவீது, அதே போல உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒரு பட்டியல் இருக்கிறதா? ஏன் நம்மிடத்தில் ஒரு பட்டியல் இருக்கக்கூடாது? என்னவெல்லாம் நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி. தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுவனுடைய செய்கையை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு பட்டியல் இருக்கிறது? தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் செய்வேன், இதையெல்லாம் செய்ய மாட்டேன். இன்றைக்கே ஏன் நீங்கள் உட்கார்ந்து ஒரு பட்டியலை தயார் செய்து வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது என்கிற ஒரு கேள்வியை இந்த கால வேளையில பரிசுத்தாவியானவர் நம்முன் வைக்கிறார். நம்முன் வைக்கிற இந்த அற்புதமான கேள்விக்கு பரிசுத்தாவியானவருக்கு நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன? பட்டியல், லிஸ்ட். தாவீது வைக்கிறதுல ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க. அழகான ஒரு லிஸ்ட் சூப்பரா தயார் பண்ணி இருக்கிறார். ஆம், ஒரு டிசிப்ளின்ட் கிறிஸ்டியன் லைஃப், ஒரு மதிப்புமிக்க கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒழுக்கமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுவது நமக்கு தேவையா தேவையில்லையா? இதிலெல்லாம் ஒழுக்கம் தேவை. நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், பார்வைகள், பேச்சுகள், நடக்கைகள், அடுத்தவர்களோடு நாம் வைக்கிற அந்த உறவுகள், கலந்துரையாடலில் நம்முடைய நிலைமைகள், மற்றவர்களை மதிக்கக்கூடிய தன்மை, மற்றவர்களை பற்றி பேசும் பொழுது என்ன பேசுகிறோம் என்கிறதான காரியங்கள், மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, கேவலப்படுத்தாமல், ஏளனப்படுத்தாமல், இப்படிப்பட்ட காரியங்களிலே கண்ணியமாய் நடந்து கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறவர்கள். அதே போல மாய்மாலம் பண்ணுகிறவன், பொய் சொல்லுகிறவன், இவர்களோடு ஒரு காம்ப்ரமைஸான ஒரு வாழ்க்கை வாழாமல், இல்லை வேண்டாம் என்று சொன்னால் வேண்டாம் தான். சங்கீதக்காரன் சொல்லிவிட்டால் பாருங்கள், தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். He put a full stop. பட்டியல் போட்டு வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் தேவை என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் சொல்லுவதாக நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால், அந்த உணர்வுக்கு இன்றைக்கே செவி கொடுக்க நாம் ஆயத்தமாகலாமா? பரிசுத்தாவியானவருடைய சத்தம் நம்முடைய காதுகளில்
நிச்சயமாக தொனித்திருக்கிறது என்று சொல்லி நான் சந்தோஷமாக நம்புகிறேன். தாவீது எடுத்த முடிவுகள், நீங்களும் நானும் எடுக்கிற முடிவுகள் இந்த தேசத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் ஸ்தாபிக்கட்டும் என்கிறதான மகிழ்ச்சியான வார்த்தைகளோடு நிறைவு செய்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, தாவீதினுடைய அற்புதமான முடிவுகளை, கமிட்மெண்ட்டை நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொன்றாக அவர் சொல்லும் பொழுது ஒரு அழகான அற்புதமான பட்டியல் மக்கள் கண் முன்பு நிதர்சனமாக அவர் வெளிப்படுத்தி விட்டார். எங்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறது என்பதை மக்கள் முன்பாக சொல்லுவதற்கு நாங்கள் தயாராக வேண்டும், நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தரங்களை நிலைப்படுத்துவீராக, கர்த்தரங்களை ஸ்திரப்படுத்துவீராக, கர்த்தரங்களை பலப்படுத்துவீராக, கர்த்தரங்களை வழிநடத்துவீராக. வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உண்மையே பற்றி கொண்டிருக்க கர்த்தரங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூலோகத்தில் வல்லமையாய் ஸ்தாபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஷலோம். God bless you.